எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வாழைப்பழ அல்வா செய்யலைங்க. அதுக்கு மலை வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க. இப்போ எல்லாமே தோல் உரித்து நம்ம கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துப்போங்க. நான் ஒரு 11 வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க. நல்ல பழுத்த பழம் வீட்டில் இருந்ததை வச்சு செய்யலான்னு சொல்லிட்டேங்க. இப்போ கட் பண்ணியாச்சு, மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துப்போங்க. இப்போ அரைச்சாச்சுங்க. இப்போ கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருவோம். நெய் விட்டுடுவோம். ஒரு 50 ml நெய் விட்டுக்கோங்க. முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துப்போங்க. இப்போ திராட்சை சேர்த்துருவோம். முந்திரியும் போட்டுருவோம். பொன்னிறமாக வறுந்துட்டோங்க. இப்போ எடுத்துருவோங்க. செவந்து வந்துருச்சு. இந்த நெய்லியே வாழைப்பழத்தை நம்ம சேர்த்துருவோங்க. சிம்மிலேயே வச்சு கலந்து கொடுங்க. அடி பிடிக்காமல் இருக்குங்க. அப்போ தான் நல்லா கிளறிட்டே இருங்க. இந்த நெய் மொத்தமும் இந்த வாழைப்பழம் நல்லா உறிஞ்சிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துப்போம். திரும்ப கிளறி கொடுங்க. சுத்தமான நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. அது சேர்த்துருவோம். 200 கிராம் இருக்குங்க இந்த கப்பு அளவு. நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துருவோங்க. ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஜாதிக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கேங்க. அது கொஞ்சம் போட்டுப்போம். நல்லா கலந்து கொடுங்க. பாருங்கள், இது மாதிரி ஒட்டாமல் வரணுங்க. இந்த ஸ்டேஜில் முந்திரி திராட்சையை சேர்த்துருவாங்க. இப்போ ஒட்டாமல் வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நெய் தடவி ஒரு தட்டில் வச்சுக்காங்க. இப்போ எடுத்து ஊற்றிடுவோங்க. எடுத்து கொட்டி நம்ம இது கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா சமப்படுத்திடுங்க. வாழைப்பழம் இந்த மாதிரி சுருண்டு வரணும் நேரத்தில் தான் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஊற்றணும். பாருங்க, அல்வா மாதிரி இருக்கு. 1 மணி நேரம் ஆறட்டங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஆறிடுச்சிங்க. நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எடுத்துருவோங்க. பாருங்க, நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.